ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூட்டபிளான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு தொக்கு டைப்பில் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சா கூட ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 200 கிராம் பெரிய வெங்காயம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ தக்காளி, அதை நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம், அதனால் இதை மாதிரி கட் பண்ணாலே போதும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். தொக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடுகு வடித்து வந்ததும் கருவேப்பிலை வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தொக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணிக்கலாம். நம்ம திடீர்னு ஒரு வெளியூருக்கு போக வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதத்து கூடவும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இந்த தொக்கு இருக்கும். வெங்காயம் தக்காளியில் ஈரமெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும், எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு பாருங்கள். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் விருப்பப்பட்டால் வெல்லத்தை சேர்த்துக்குங்க, வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஹைட்டான பாத்திரத்தில் பண்ணும்போது மூடி போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரத்தில் நம்ம பண்ணிக்கும்போது எண்ணெய் தெறிக்கும், அதனால் மூடி போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நான் மூடி போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கலரும் சூப்பராக வந்திருக்கு. இது உங்களுக்கு இன்னும் ரெட்டிஸாக வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். காயப்பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் காயப்பொடி சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. காயப்பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு இறக்கிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தொக்கை நீங்கள் ரெடி பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம தான் இந்த தொக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பர்ஃபெக்டான தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.